ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பொன்னி எப்படியாவது நம்ம உண்மைய நிரூபிச்சே ஆகணுன்ற காரணத்துக்காக, எல்லாரோட எதிர்ப்பையுமே மீறி அந்த வீட்ல இருக்கணுன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம, சுந்தர் கண்டிப்பா பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரமே அவங்களோட மொபைல் ஃபோன் தான் சொல்லிட்டு, இந்த மாதிரி அவங்களோட மொபைல் ஃபோன் ஆதாரத்த எல்லார் முன்னாடியுமே காட்டினாலும், அந்த விஷயத்துல சுந்தர் எப்படியோ வேற வேற காரணங்கள் சொல்லி தப்பிச்சது மட்டும் இல்லாம, பவானியும், ஜெயாவும் முட்டாளுன்றதுக்கு எடுத்துக்காட்டா சுந்தர் சொல்றது எல்லாத்தையுமே அவங்களுமே நம்பிட்டு இருக்காங்க. ஆனா, சுந்தர் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்த சந்திரசேகர், அவங்க மேல ஏற்கனவே சந்தேகப்பட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம, சக்தியும், சண்முகமும் கண்டிப்பா அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்றத கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா பொன்னி இந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயத்த சொல்றான்னா, அது கண்டிப்பா உண்மையா இருக்க மட்டும் தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பொன்னி, நீ சொல்றத எங்களால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அப்படின்னு சொல்ல உடனே இத கேட்ட உடனேயே பவானி என்னடான்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பிகள மறுபடியுமே சத்தம் போட போக, ஆனா சந்திரசேகரோ உடனடியா பவானிய தடுத்து நிறுத்திட்டு, "கொஞ்ச நேரம் அமைதியா இரு பவானி. நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம்ல, இது உன்னோட வாழ்க்கை சம்பந்தமான விஷயம். இதெல்லாம் அவ்ளோ அசால்ட்டா விட்டுற முடியாதுன்னு" சொல்லிட்டு செம்ம கெத்தோட பவானியோட வாய அடைச்சது மட்டும் இல்லாம ஜெயாவையுமே திரும்பி பார்த்து முறைக்க, உடனே ஜெயாவும் இந்த மாதிரி சந்திரசேகர் கோபப்பட்டது இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லன்ற காரணத்துக்காக ஷாக்ல அப்படியே எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கா. ஆனா சந்திரசேகரோ, "பொன்னி, உனக்கு நல்லாவே தெரியும்மா, நாங்க எல்லாரும் உன் மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கோன்றது. அதனால தயவு செஞ்சு நான் மறுபடியும் ஒரு தடவ கேட்கிறேன். நிஜமாவே என்னோட மாப்பிள நீ சொன்ன தப்ப பண்ணாங்களாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்கோட கேட்க, உடனே பொன்னியும், "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஏன்னா இந்த விஷயத்த நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கான காரணமே நீங்க வருத்தப்படுவீங்க. இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அவமானமா ஃபீல் பண்ணுவாங்கன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான். ஆனா இதுக்கப்புறமாவும் என்னால இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைக்கவே முடியாது மாமா. ஏன்னா நான் ஒரு வேளை அந்த விஷயத்த மறைச்சேன், அப்புறம் என்னோட குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுடும். ஏன்னா பவானி அக்காவோட வாழ்க்கையே வீணாயிடும்னு சொல்லிட்டு, நான் சொன்னது 100% உண்மை மாமா. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகரும் மனசு உடைஞ்சு போய் அப்படியே சோஃபால உட்கார, உடனே இத பார்த்த ஜெயாவோ, "ஏங்க அவ சொன்னத நம்பாதீங்கங்க. அவ நம்மளோட குடும்பத்த பிரிக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்கா. அவளால இந்த குடும்பத்துல சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அவ நம்மளோட குடும்பத்தையே சிதைக்க பார்க்கிறா. தயவு செஞ்சு அவள நம்பாதீங்க. அவ நம்மளோட குடும்பத்த பழி வாங்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. அதுவும் அவளோட அம்மாக்காக பழி வாங்க வந்திருக்கான்னு சொல்ல, உடனே சந்திரசேகரும் ஜெயாவோட கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறைய விட்டுட்டு, "இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு, "சக்தி, முதல்ல பொன்னி சொன்னது உண்மையான்றத நிரூபிக்கிறதுக்கான ஆதாரத்த எனக்கு காட்டு. அது மட்டும் இல்லாம நான் பொன்னி சொல்றத ஒரு பக்கம் நம்புறேனே வச்சுக்கிட்டாலும், என்னோட பொண்ணு பவானியோட வாழ்க்கைக்காக நெறையவே யோசிக்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த விஷயத்துல நான் ஒரு தப்பு கூட பண்ணிறக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்னு சொல்ல, உடனே இத கேட்ட உடனேயே சக்தி பொண்ணுகிட்ட, "ஆமா, நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நின்னு அவங்க பேசுறத பார்த்தேன்னு" சொல்ல, உடனே பொன்னியும் அந்த ஹாஸ்பிட்டலோட லொகேஷன சொல்ல, சக்தியுமே அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போகறதுக்காக கிளம்பி போக, அதே மாதிரி பொன்னியுமே அவங்க கூட சேர்ந்து போயிட்டுருக்க. சந்திரசேகரும் சுந்தர் கிட்ட செம்ம கோவத்தோட, "நீ மட்டும் என்னோட பொண்ணுக்கு துரோகத்த பண்ணன்னு சொல்லிட்டு, என் பிள்ளைங்க மட்டும் நிரூபிச்சுட்டாங்க. அவ்வளதான். உன்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு, இப்ப கூட நீ உண்மைய சொல்ல உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு" சொல்ல, ஆனா சுந்தரோ சந்திரசேகர் அங்கிள இந்த மாதிரி கோவத்துல இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லன்ற காரணத்துக்காக அவங்க மேல பயத்தோட, "இல்ல மாமா, நான் எந்த தப்பு பண்ணல. பொன்னி பொய் சொல்றான்னு" சொல்லிட்டு மறுபடியுமே பொன்னிய திட்டுற மாதிரி பேச வர, உடனே அவங்கள குறுக்கவே தடுத்து நிறுத்துற சந்திரசேகரும், "நல்லது. தப்பு பண்ணாம இருந்திருந்தா ரொம்பவே நல்லதுன்னு" சக்தியும் பொன்னியும் ஆதாரத்தோட வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்பார்த்து காத்திருக்க. இன்னொரு பக்கமும் பொன்னி இந்த மாதிரி எங்க நின்னு அவங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்கன்ற இடத்த காட்டுனது மட்டும் இல்லாம, சக்தி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு சுந்தரும் பொன்னி சொன்ன அந்த ஆளுங்களுமே வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது, அப்படி அங்க யாருமே வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. அது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமரால கூட அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா, அங்கேயுமே அவங்களுக்கு தேவையான ஆதாரம் எதுவுமே கிடைக்காததுனால, சக்தியும் பொன்னிக்கிட்ட இன்னொரு தடவ நல்லா யோசிச்சு சொல்லு பொன்னி, நிஜமாவே நீ அவங்க பேசினத நல்லா கிளியரா கேட்டியான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்ட பொன்னியும், "ஆமாங்க, நான் நல்லாவே கேட்டேன்னு" சொல்லிட்டு, அவங்க இங்க நின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேள அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகறதுக்கு முன்னாடியே நின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்களோ! என்ன பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க உள்ள போகாமயே வெளிய கிளம்பி போயிட்டாங்களோன்னு சொல்ல, உடனே எங்க நின்னாங்களோ அந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்த சக்தியும், அங்க பக்கத்துல இருக்க கடையோட சிசிடிவி கேமரா அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கிறத கவனிச்ச உடனேயே அந்த கடைக்கு போயிட்டு அந்த சிசிடிவி கேமராவ செக் பண்ணி பார்க்க, உடனே அந்த கேமரால இந்த மாதிரி 3 பேருமே நின்னு பேசுறதும், அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே பொன்னி வந்து சுந்தர ரொம்பவே
கோவத்துல திட்டுற மாதிரியான வீடியோவும், அது மட்டும் இல்லாம பொன்னி அங்கருந்து கோவமா கிளம்பி போகும்போது, சுந்தரும் அவங்க பின்னாடியே ஓடி போற வீடியோவும் பதிவாயிருக்கு. ஆனா என்ன அதுல எந்த ஒரு வாய்ஸும் இல்ல. இருந்தாலும், சக்தி இது நிஜமாவே ஒரு நல்ல ஆதாரம்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அந்த வீடியோ ஆதாரத்த எடுத்துட்டு, அங்க அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போக, ஆனா சுந்தரம் இந்த மாதிரி சக்தி, எங்க ஒரு வேளை நமக்கு எதிரான ஏதாவது ஆதாரத்த கொண்டு வந்துருவான்னு சொல்லிட்டு பயத்துல இருக்க, சந்திரசேகரும் தயவு செஞ்சு சக்திக்கு மட்டும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம, அப்படியே ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சாலும் அதுல நம்மளோட மாப்பிள்ளை நல்லவங்கன்ற ஆதாரம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொண்ணோட அப்பான்ற முறையில ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்க. அப்ப கரெக்டா வீடியோ ஆதாரத்தோட அங்க வந்த சக்தியோட முகத்தை பார்த்த உடனேயே சந்திரசேகர் சுந்தருக்கு எதிரான ஆதாரம் தான் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா சக்தி அவ்வளோ சோகமா இருக்கிறது மட்டும் இல்லாம பொன்னியூர் ரொம்பவே தைரியத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சந்திரசேகர் ரொம்பவே வருத்தத்தோட சக்தி உனக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சிச்சான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சக்தியும் ஆமாப்பா ஒரு சிசிடிவி ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து சந்திரசேகர் கிட்ட கொடுக்க, உடனே அந்த பென் டிரைவை வாங்கின சந்திரசேகரும் ரொம்பவே கஷ்டத்தோட உட்காந்துருக்கான். ஆனா சுந்தரோ தயவு செஞ்சு என்னை நம்புங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, இதுல இருக்கிறது எல்லாமே போலியான ஆதாரம்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு உளர ஆரம்பிக்க. ஆனா சந்திரசேகரும் அவங்களோட உளறலை கேட்காம உடனடியா அந்த பென் டிரைவை எடுத்து ரொம்பவே கஷ்டத்தோட டிவியில மாட்டி விட்டுட்டு ஆன் பண்ண. உடனே அதை பார்த்துட்டு சுந்தரும் ரொம்பவே பயத்தோட என்னதான் வருதுன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க. அதே மாதிரி பவானியும் ஜெயாவும் அதுக்கும் மேல வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா என்னதான் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த வீடியோல சுந்தர் யாரோ ஒரு 2 பேர்கிட்ட, அதாவது ஒரு பையன்கிட்டயோ, ஒரு பொண்ணுகிட்டயோ ரொம்பவே சீரியஸா பேசிட்டு இருக்க விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம அங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கவங்க சுந்தர மிரட்டுற மாதிரி கை நீட்டி பேசிட்டு இருக்கதையுமே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க கொஞ்ச நேரத்திலேயே பொன்னி வந்து சுந்தர ரொம்பவே கோவமா திட்டுற மாதிரியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம பொன்னி கோவமா அங்கேருந்து போறதும், பின்னாடியே சுந்தரும் கெஞ்சிக்கிட்டே போற மாதிரியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த 2 பேருமே ஏதோ அவங்களுக்குள்ள பேசிட்டு அவங்களுமே அங்கேருந்து போக, உடனே இத பார்த்துட்டு பொன்னியும், "நான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே பாருங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய தான் நின்னு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னு" சொல்ல, உடனே உஷாவோ, "இவ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. இந்த வீடியோல தான் எந்த ஒரு ஆடியோ ஆதாரமுமே கிடையாதே. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. அவங்க வேற ஏதாவது பிசினஸ் விஷயமா கூட பேசியிருக்கலாம்லன்னு" சொல்ல, உடனே பொன்னியும், "பிசினஸ் விஷயமா பேசினாங்கன்னா, நான் எதுக்காக அவங்க கிட்ட கோவமா பேசப் போறேன்? அவங்க எதுக்காக என்கிட்ட பயந்து போய் என் பின்னாடியே வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடி நிக்கிறவங்க எதுக்காக சுந்தர மிரட்டுற மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு எல்லா பாயிண்ட்டையுமே நச்சு நச்சுன்னு எடுத்து விட. ஆனா அது எதுக்குமே பதில் சொல்ல முடியாம உஷா வாயடிச்சு போய் நின்னுட்டு இருக்க. ஆனா சுந்தரோ இது எல்லாத்துக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியாததுனால எல்லார்கிட்டயுமே தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் எந்த தப்பு பண்ணல, இது எல்லாமே பொன்னியோட சதின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி பொன்னி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்த பார்க்க. ஆனா சந்திரசேகரோ என்னதான் அதுல வாய்ஸ் இல்லைனாலும் நடந்த விஷயத்த பார்த்த உடனேக்கே கண்டிப்பா பொன்னி சொன்னதுதான் உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு முழுசா அவங்கள நம்ப ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மாப்பிள்ளை நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏத்துக்கவே முடியாம செம்ம கோவத்தோட சுந்தர்கிட்ட வந்து அவங்களோட கன்னத்துல பல்லான்னு ஒரு அறைய விடுறாங்க. உடனே இந்த மாதிரி ஒரு அறையை எதிர்பார்க்காத சுந்தரும் ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்கா. பவானியும் ஜெயாவும் சந்திரசேகரோட கோவத்த பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம மிரண்டு போய் நின்னுட்டு இருக்கா. ஆனா பொண்ணையோ சந்திரசேகரோட பக்கத்துல போயிட்டு, "தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. நம்ம எதா இருந்தாலும் பேசி முடிவெடுத்துக்கலாம். நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்கன்னு" சொல்ல. ஆனா சந்திரசேகரோ, "என்னால எப்படிம்மா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? என்னோட பொண்ணோட வாழ்க்கையே இவன் வீணாக்கிட்டானே! இவனெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். நான் கொலையே பண்ண போறேன்னு" சொல்லிட்டு சுந்தரோட கழுத்த பிடிக்க போக, உடனே இத பார்த்துட்டு சுந்தரம் செம்ம ஷாக்லயும், பயத்துலயும் நடுங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க.